வெல்கம் டு காய்க்குட்டி நன்னவா பயனுள்ள தகவல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். கண்டிப்பாக யார் யார் இதை உங்கள் வீட்டில் பண்ணீங்க இல்லை கோயிலுக்கு வளையல் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் போகணுங்க. இன்றைக்கி நமக்கு ஸ்பெஷல் என்னென்னா ஆடி போகிறோங்க. இதை வந்து நான் வந்து எல்லா இயரும் பண்ணது கிடையாது. நான் குழந்தை பாக்கியம் இல்லாததுலேருந்து ஒரு 3 வருஷமாக நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, நான் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வீட்டிலே நம்ம பூ பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் நம்ம மரத்துலேயே இருக்குது. நான் அதை பறிக்க போகிறேங்க. இப்போது நீங்கள் மரத்தில் இருந்தால் பறிச்சிங்க. இதெல்லாம் ஒரு இனிமையான ஒரு நிகழ்வுங்க. என்ன அப்படின்னா, வீட்லேயே நம்ம வந்து பறித்து அறுவடை செய்கிறது அப்படிங்கிறதாங்க. இப்போ வந்து என்ன தான் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியாக பறந்துருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறிடுவாங்க. ஸோ வந்து நாங்கள் எங்கள் அம்மாவோட இடம், அதாவது இது பாட்டியோட இடங்க. பாட்டி தாத்தாவை பார்த்தது எங்கள் அம்மா தான். அவங்களுக்கு கடைசி காலத்தில் எல்லாமே பண்ணது எங்கள் அம்மா தான். ஆனால் வந்து இப்போது இடம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே அது இடம் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாமே மறந்துடும். நம்ம என்ன தான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அது வந்து சுயநலமாக இருக்கிற உலகமாக போயிடுச்சுங்க. எத்தனை பண்ணாலும் அது வந்து யாருக்கும் எதுவும் புரிய போகிறது கிடையாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடம் பிரித்தாங்க அப்படின்னா இதெல்லாம் வெட்ட வேண்டியது வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து எலுமிச்சம்பழம் 2 பறித்து எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பை பாருங்கள். ஏன்னா யாருக்கும் எதையும் செஞ்சு ஏமாந்து நிற்கிறதுல வேஸ்ட்டுங்க. இந்த காலத்தில் நமக்கு நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் ஃப்ளவர்லாம் நான் பறித்து எடுத்துட்டேங்க. மழை தாங்க வந்துட்டு இருந்தது இன்றைக்கி. ஆனாலும் போய் நான் டக்குன்னு பறித்து எடுத்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோங்கன்னா நம்ம வேப்பிலை வந்து பறித்து எடுத்துக்கலாங்க. அம்மனுக்கு வந்தது வேப்பிலை பறித்து எடுத்துக்கோங்க. வேப்பிலையெல்லாம் பறித்து எடுத்துக்கலாங்க. ஆனால் தெய்வ வழிபாடு மட்டும் எப்போவுமே யாருமே விட்டுறாதீங்க. என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்ன வந்தாலும் தெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. அந்த தெய்வம் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவாங்க. ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து தெய்வமாக வரமாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு உருவத்தில் கண்டிப்பாக நமக்கு வந்து உதவி புரிவாங்க. கண்டிப்பாக நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஆடி போகிறது அன்றைக்கி இதை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. காலையிலேருந்து எனக்கு டெய்லரிங் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து பூஜை இப்போ பண்ணுறதா இருக்குது. அதனால தான் வீடியோ லேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக 8:30 வரைக்குமே நல்ல நேரம் இருக்குங்க. ஆடிப்புறம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வந்து பண்ணுங்கள். நம்ம வந்து பூவு அப்புறம் எலுமிச்சம்பழம் வேப்பிலையெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 சாப்பாடு வந்து கலரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தாங்க இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது புளி சாதம் டக்குன்னு நான் பண்ணிட்டேங்க. வீடியோ அதிகமாக எடுக்க முடியல. அப்போ நாங்கள் வீட்டிலே வந்து இந்த புளியோதரை பொடி தயாரித்து வச்சுருக்கோம். நீங்கள் அந்த புளியோதரை பொடி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுறேன். பாருங்கள், புளி சாதத்துக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். உப்பு போட்டாச்சு. ஆனால் உப்பு டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாதுங்க. கண்டிப்பாக நம்ம படைச்சதுக்கப்புறம் தான் நான் டேஸ்ட்டை பார்ப்போம். கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் திருமண தடை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க. அது கூட கணவன் மனைவி ஒற்றுமை வேணும், சண்டையில் இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் இதை செய்யலாம். அது கூட வியாபாரமெல்லாம் நல்லா நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை செய்யலாம். வீட்டில் வந்து இதை செய்கிறது ரொம்பவே நல்லதுதாங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. மங்களகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் சாதம் தாங்க. அதாவது எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம் 3 சாதம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி சாமிக்கு படைக்கும் போது அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் மட்டும் செஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்பவே நல்லது. கடவுளுக்கு இது படைக்கிறதுக்கு உகந்தது. நம்ம தயிர் சாதம் கலரி எடுத்துட்டோங்க. கண்டிப்பாக தெய்வ வழிபாடு எப்போவுமே நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்லதே நடக்கும். யார் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நமக்கு ஒரு நல்லது நடக்கும். பாருங்கள், எலுமிச்சை சாதம் ரெடி ஆகிடுச்சு, புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு, தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பூஜை அறை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், நம்ம இப்போ பூஜைக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு. நான் பூஜைக்கு பாட்டும் பாடி முடிச்சிட்டேங்க.
கடவுளுக்கு, அதாவது ஓம் சக்தி அம்மாவுக்கு தாங்க நான் வந்து வளையல் மாலை சாத்தியிருந்தேன். உங்களுக்கு எல்லாமே நான் வேண்டி படைச்சிட்டேங்க. ஆடிப்பூரத்தில் நீங்கள் அதை செய்கிறது ரொம்பவே சிறப்பு. வீட்டுக்கு ரொம்பவே ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வாக இது இருக்கும். அப்படி முடியாதவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு நீங்கள் வளையல் வாங்கி கொடுங்க. அப்படியும் முடியலைன்னா வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை இப்போ வருது இல்லைங்களா, அதில் நீங்கள் இதை செய்யுங்க, ஒன்றும் தப்பில்லை. வளையல் வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது தான். நான் ஆரத்தி மட்டும் காட்டிட்டேங்க. பச்சை கற்பூரத்தை வச்சு ஆரத்தி மட்டும் காட்டிட்டேன் அம்மனுக்கு. 8 வருஷமாக நான் குழந்தை இல்லாமல் இருந்தேங்க. நான் வந்து இந்த ஒரு 3 இயர்ஸாக தான் நான் இதை பண்ணிட்டு வரேன். அந்த லாஸ்ட் இயர் பண்ணதுமே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுங்க. அம்மனோட அருள் எனக்கு கிடைச்சது. ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சு தாங்க அந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது எனக்கு கிடைச்சது. பேச்சு ஏச்சு எல்லாரோட அவமானங்கள் தாங்கி தான் நான் வந்தேன். அந்த நிலைமையில் தான் நிறைய சகோதரிகள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தது கற்பூரச்சாம்பி வீடியோ நான் முடிஞ்சால் போடுறேங்க.